இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விசித்திரமான வீடியோ. ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோவே விசித்திரமாக இருந்தது. அதனால இந்த வாட்சை பற்றி பார்த்துடலாம். இந்த வாட்சோட பிராண்ட் பாட்டக் ஃபிலிப். இந்த வாட்சை மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த பாட்டக் ஃபிலிப் அப்படிங்கிற இந்த பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, தாறுமாறாக இருக்கும் ரேட். நீங்கள் எந்த வாட்ச் எடுத்தாலும் ரேட்டு பயங்கரமாக இருக்கும். பயங்கரம்னா நீங்கள் இமேஜின் பண்ணுற அளவை தாண்டி ரேட் அதிகமாக இருக்கும். சமீபத்தில் சோஷியல் மீடியாஸில் நிறைய இடத்துல வைரலான விஷயம் தான் முகேஷ் அம்பானியோட பையனான ஆனந்த் அம்பானியோட ப்ரீ வெட்டிங். நிறைய கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, பில்லியனர் மில்லியனர் ட்ரில்லியனர்லாம் வந்திருந்தாங்க போல். அந்த இடத்துல ஆனந்த் அம்பானி தன்னோட கையில் கட்டின வாட்ச் தான் இந்த பிராண்டோட ஒரு வாட்ச். அந்த வாட்ச் பேர் என்ன அப்படின்னா, பிராண்டு பேர் வந்து பாட்டக் ஃபிலிப். மாடல் பேர் அப்படிங்கிறது பாட்டக் ஃபிலிப் கிராண்ட் மாஸ்டர் சைம் அப்படிங்கிறது அந்த வாட்சோட மாடல் நேம். கிட்டத்தட்ட பாட்டக் ஃபிலிப்புங்கிறது ரொம்ப 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 பழமையான ஒரு பிராண்டு. 1839 தான் பிராண்ட் முதல் முறையான பாட்டக் ஃபிலிப் அப்படிங்கிற ஒரு லக்ஸூரியஸ் பிராண்டை இந்த வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டக் ஃபிலிப் அப்படிங்கிற நேம் எப்படி வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த பிராண்ட் ஃபைண்ட் பண்ண 2 ஃபவுண்டரோட கடைசி நேம் மெர்ஜ் பண்ணது தான் இந்த பாட்டக் ஃபிலிப் அப்படிங்கிற ஃபுல் நேம். இந்த பிராண்ட் 2001 ஜெனீவாவில் ஒரு மியூசியம் ஆரம்பிச்சிருக்காங்க பாட்டக் ஃபிலிப் அப்படிங்கிற பேரில். இனி நேரம் அந்த வாட்சோட ஸ்பெஷாலிட்டிக்குள்ளே போயிடலாம். பாட்டக் ஃபிலிப் கிராண்ட் மாஸ்டர் சைம் வாட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த வாட்ச் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஹியூமிடிட்டி ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் இருக்குது, இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் யோசிச்சு என்னடா சொல்கிற, 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாட்சில் கூட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, இத்தனை கோடி இருக்கிற இந்த வாட்சில் ஏன்டா கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல. இந்த வாட்ச் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான ஒரு டிசைனில் இருக்கும். அதோட ஃபங்க்ஷனுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபங்க்ஷன். இது ஒரு மெக்கானிக்கல் வாட்ச் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இன்னொன்று இது ரிவர்சபிள், அதாவது நம்ம திருப்பிக்கலாம். ஜுவல் டை இந்த வாட்சுக்கு பிராண்ட் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் இந்த வாட்சை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹவரை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அதோட டிசைனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து. வாட்சோட ப்ரைஸ் தான் இந்த வாட்சையும் சரி இந்த வாட்சோட பிராண்டையும் சரி ரொம்ப 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 ஸ்பெஷலாக மாற்றுது. ப்ரைஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். இந்த படத்தில் வரும்ல, விஜய் சேதுபதி படத்தில் கூட இதயம் பலவீனமானவங்க அந்த மாதிரி சும்மா ஃபன், சிரிப்பு வரலன்னா ஐம் சாரி. ஓகே, இந்த வாட்சோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 67,90,67,557. இதுதான் இந்த வாட்சோட ப்ரைஸ். சத்தியமாக எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, ஓகே பர்ஃபெக்ட், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இத்தனை க்ரோரில் அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் வாட்சை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் அப்படின்னா கமெண்டில் வாட்ச் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2வது, வாட்சை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எதனால் இந்த வாட்ச் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. ஏன்னா ஓடுது இந்த ரேட்டை கேட்டால் யாராவது வாங்குவாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பணக்காரங்க வாங்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளாலேயும் இந்த வாட்ச் அஃபோர்ட் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். நம்மளோட மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக வச்சா கண்டிப்பாக. இந்த வாட்சை நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க, என்ன பண்ணுவீங்க இந்த வாட்சை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயங்களை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு உங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த வாட்சோட இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஃபிக்ஸடான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக அந்த ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஃபிக்ஸடாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ரைஸ் எப்போவுமே ஓசிலேட்டிங்கில் தான் இருக்கும். ஸ்டே மோட்டிவேட்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.